storage is full. Okay, ஆகுதா? டைம் கொடுத்துருக்கேன். ஓகே, இல்ல எஸ், இது ரெக்கார்டிங் ஆகுதுதா? எனக்கு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிருங்க. ரெக்கார்டிங் பா. ரைட். எஸ், யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன், கொஞ்சம் ரெக்கார்டிங் ஆகுதா? எஸ் சார். ரெக்கார்டிங் குட். ரெக்கார்டிங் ஆகுதுங்க சார். குட் குட். ரெக்கார்ட் ஆகுது. எஸ், enough. Day 21, we are in the final session of basic level. யாரும் அன்மியூட்ல பேசிட்டு இருக்காங்க, இதுதான் வேண்டாம் நானும் பல தடவை சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த 20 days என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படின்றதுல மறுபடியும் இதை முடிச்சிட்டதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து மைண்ட் அப்படின்ற டாபிக்ல நேத்து வந்து எலிபென்ட்டோட இதை கவனிச்சோம். அந்த எலிபென்ட் நமக்கு என்ன கத்து கொடுக்குது? அது எவ்வளவு பெரிய உருவமா இருந்தாலும் அதோட பலத்தை நம்மளால ஒண்ணுமே இல்லாத பண்ண முடியும், நமக்கு தேவையான மாதிரி மாற்ற முடியும். அது உண்மையான அதோட பவரை அதை யூஸ் பண்ண முடியாத பண்றது அந்த டெக்னிக் நம்ம கிட்ட இருக்கு. எப்படி? எதிர்மறையா உன்னால முடியாது உன்னால முடியாது, நீ எதுக்கு லாயக்கல்ல தெண்டோம் தெண்டோம் இப்படி சொல்லி 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 வாழ்நாள் ஃபுல்லா அந்த எலிபென்ட்டோட பவரை அது பயன்படுத்தாதையே பண்ணிட்டோம். எலிபென்ட் மட்டுமா, ஒவ்வொருத்தரையும் அப்படிதான் முடியும். பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், சொசைட்டி எல்லாரும் சேர்த்து வச்சு அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து அது கஷ்டம், அது முடியாது, இது மாதிரி சொல்லி சொல்லிதான் இப்படி அவங்களுடைய ஆள் மனசுல இந்த எதிர்மறையான பதிவுகளை பதிக்க. எந்த பேரண்ட்ஸ் உன்னால முடியும், நீ சாதிப்ப, இது உனக்கு சக்தி இருக்கு, செய்ய பாத்துக்கலாம், என்ன நடக்குதோ பாத்துக்கலாம், பூந்து விளையாடு, இந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணி அவங்களை கொண்டு வந்தா உங்கள் தொகுப்புடன் 5000 ரூபாய் வழங்க வேண்டும். பெருமழை வெள்ளம் பாதித்த யாரோட மைக் அன்மியூட்ல இருக்குன்னு பாருங்க. ஓகே, இப்ப சிவான்னு ஒருத்தர் மைக் இருக்கு சார். சிவா சிவா. ரித்தன்யா உங்களோடதான் நினைக்கிறேன், பாருமா. ஓகே, மியூட்ல தான் இருக்கா? அப்ப வேற யாருது? சிவபிரகாஷ் உங்களுதான். சரி, அத அவங்களே பண்ணிட்டோம், நம்ம வருவோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் மைண்ட பத்தி அப்படின்னு கேட்டா, ஒரு ஃபிஷ், ஒரு பெரிய மீனை ஒரு மீன் தொட்டிக்குள்ள விடுறாங்க. நல்லா பெரிய ஃபிஷ் டேங்க், அதுக்குள்ள ஒரு பெரிய மீனை விட்டாச்சு. விட்டுட்டு அந்த மீனுக்கு சாப்பிட்றதுக்கு சின்ன சின்ன மீன்களை உள்ள விட்டாங்க. அது தொடர்ந்து அந்த மீனை சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா திருப்தியா சுதந்திரமா சுத்தி வந்துட்டு இருந்துச்சு அந்த ஃபிஷ் டேங்க். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த ஃபிஷ் டேங்கோட சென்டர்ல ஒரு கண்ணாடியினால ஒரு தடுப்பு வைக்கிறாங்க. அது டிரான்ஸ்பரண்டா இருக்குது, அந்த கிளாஸ் அங்க சென்டர் பண்ணி வைக்கிறாங்க. இப்ப ரெண்டா பிரிச்சாச்சு, பார்ட்டிஷன் பண்ணியாச்சு இந்த ஃபிஷ் டேங்க். ஒரு சைட்ல இந்த பெரிய மீன் இருக்கு, இன்னொரு பக்கம் அந்த சின்ன மீன்கள் தான் இருக்கு.
இந்த பெரிய மீன் இருக்கிற ஏரியால ஒண்ணு கூட கிடையாது. ஓகே, இந்த சின்ன மீனுங்களை இது சாப்பிடுறதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணும். அது வேகமா வருது, ஆண்டு போகுது, ஆனா மீன் கிடைக்கும். இப்படியே திரும்ப 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 இது ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டே இருக்கு. அது எவ்வளவு ட்ரை பண்ணுது, எகிரி குதிக்குது, ஆடுது, ஓடுது, என்னென்னவோ பண்ணுது, ஆனா அந்த மீன் மட்டும் இதுக்கு கிடைக்கிறது. அது கண்ணாடி அதெல்லாம் தெரியாது, அப்படியே வருது. அந்த ஆப்போசிட் கண்ணாடி பக்கத்துல இருக்கிற மீன் இது பக்கத்திலே இருக்கிறது தெரியுது, ஆகுது, நோ. இப்படி தொடர்ந்து முயற்சி பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல கிவ் அப். என்னால முடியாதுப்பா, என்னை இவ்வளவு பக்கத்திலேயே இருக்கு, ஒண்ணு கூட என்னால சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லி ஒரு விரக்தியில அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வாயை திறக்கல, நோ ட்ரைங். இப்ப இது எப்ப ஆடாத அசையாத அப்படி கிடைக்குதோ இதை பார்த்த அந்த மைண்ட் சயின்டிஸ்ட் அந்த கண்ணாடியை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்ப அந்த சின்ன மீனுங்க இது பக்கத்துலயே வருது, வந்து இதுகிட்டே வாயை குத்துது, விளையாடுது. ஆனா இந்த பெரிய மீன் வாயவே திறக்கல. ஏன் சார் அது பிலீவ் பண்ணிருச்சு, அது அந்த கண்ணாடி ஒண்ணும் இருக்கு, அதனால போக முடியாது. அதுதான் பக்கத்துல வந்து விளையாடுத, அப்புறம் ஏன் திறக்கல? சார் அதால முடியல, அதனால அது அப்படி யோசிக்குது. அப்புறம் வேற யாருக்குமே பதில் இல்லையா? சார் அந்த சின்ன மீனை சாப்பிடணுங்கிற எண்ணத்தை வந்து மாத்திருக்கலாம் சார். அதை தொடர் ஓகே, சரி. அதாவது இது என்ன தெரியுமா அதோட மைண்ட்ல இருக்கு, இது பிரம்மை. இவ்வளவு நாள் முயற்சி பண்ண பக்கத்துலயே தானே இருந்துச்சு, அப்ப நான் ட்ரை பண்ணிட்டு தானே அந்த வாயான்னு எனக்கு ஏமாத்தம் தானே மிச்சம். இப்பயும் பக்கத்துலயே தானே இருக்கு. இதெல்லாம் கனவு, இதெல்லாம் பிரம்மை, இது உண்மை இல்லை அப்படின்னு அதை நம்புது. அப்போ எப்படி யானைக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி அதை அது பயன்படுத்தலையோ அதே மாதிரி இந்த மீனும் அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, பக்கத்திலேயே தான் இருக்கு, ஆனா முயற்சிக்கல. ஏன் முயற்சிக்கலன்னா இத்தனை நாள் கண்ட தோல்வி, தொடர்ந்து தோல்விகளை பதிய வச்சுட்டு இனிமேல் எனக்கு வாழ்க்கையில வெற்றியே கிடையாது அப்படிங்கிற ஒரு எதிர்மறை பதிவை ஆழமா கொண்டு போயிட்டா அதுக்கப்புறம் எவ்வளவு வெற்றிகள் நம்ம பக்கத்துல வந்தாலும் நமக்கு அது எட்டார் கிடையாது. இதுதான் இதோட மாறும். எவ்வளவோ வரும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஆனா அதை நம்ம சக்சஸ் பண்ண மாட்டோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா நம்முடைய அந்த ப்ரீவியஸ் நெகட்டிவ் ரெக்கார்ட்ஸ் இதுதான் நம்மளை இயக்குது. இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு சார், எங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. ஹவு டு ஓவர் கம், இதுதானே கேக்குறீங்க. பார்ப்போம் அட்வான்ஸ் லெவல்ல டே 1ல இருந்து அதான் பார்ப்போம். சரி, இதோட இன்னைக்கு மைண்ட் சம்பந்தப்பட்டதை என் பண்ணிக்கலாம். அடுத்தது போலாம். கினெஸ்தெட்டிக் மெமரியில அசோசியேஷன், பிக்சரைசேஷன், விஷுவலைசேஷன், அதுக்கப்புறம் நிமோனிக்ஸ். நிமோனிக்ஸ்ல ஆக்ரோனிம்ஸ். ஆக்ரோனிம்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்து புதுசா ஒரு வேர்டு ஃபார்ம் பண்ணா அந்த வேர்டு நமக்கு பிடிச்சதோ பிடிக்காதோ அது தெரிஞ்சா அந்த என்டையர் சென்டென்ஸ ரீகால் பண்ண முடியும். இதன்படி 7 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல இருந்து பெங்கால ஒட்டி இருக்கிற இந்தியாவின் மாநிலங்கள்ல இருந்து இப்படி பல விஷயத்தை உங்களுக்கு காட்டிட்டேன். ஓகே,
இதுல இந்த அசோசியேஷன், இந்த பிக்சரைசேஷன், இது எல்லாமே கைப்படும். இங்க டாக்டர்லாம் இருக்கீங்க, டாக்டருக்கு படிக்க போற நீட் படிச்சிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. ஃப்ளாரன்ஸ் இருக்கியாமா? சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். நம்ம கிட்ட இருக்கிற விட்டமின்ஸ் இருக்குல்ல நம்ம பாடியில, இதுல வாட்டர் சால்யூபிள், ஃபேட் சால்யூபிள் அப்படின்னு ரெண்டுல அதோட இதை டிஃபைன் பண்ண முடியும், ரெண்டா பிரிக்க முடியும். இருக்கிறதுல 4 விட்டமின் கொழுப்புல கரையும், 2 விட்டமின் வாட்டர்ல சால்யூபிள் ஆகும், கரையும். எந்த 2 விட்டமின் தண்ணீர்ல கரையும், எந்த 4 விட்டமின்ஸ் கொழுப்புல கரையும்? சொல்லுங்க. விட்டமின் சார், கே வந்து விட்டமின் ஏ கொழுப்புல விட்டமின் குறையுது. டி வந்து கொழுப்பை குறைச்சி விட்டமின் ஏ எனக்கு ரொம்ப கொழுப்பு. ஓகே, வேற யாராவது? ஏடிஇகேங்க சார். ஓகே, ADEK. பிசி வந்து நீர்ல கரையும். ஓகே, இந்த ADEKங்கிறது வந்து கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின். பி அண்ட் சி வாட்டர்ல சால்யூபிள் ஆகிறது. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டா, ADEKங்கிறத ADMKன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ADMK இருக்குல்ல, ஈய இப்படி திருப்பா எம் தானே, சும்மா ஒரு பேச்சு சொல்ல உடனே அதுக்கு அரசியலுக்கு போக மாட்டான் அப்படின்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் கொழுப்போட அசோசியேட் பண்ணுவான். சரி, அதை கூட விட்டுலாம். பி அண்ட் சி இது எதுல கரையுது? வாட்டர்ல. வாட்டரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? W. முன்னாடி போட்டிருக்கல, நம்ம எல்லாருக்குமே WBCங்கிறது தெரியும், ஒயிட் பிளட் செல்ஸ். RBC, WBC எல்லாரும் தெரிஞ்சது தானே. அப்போ WBC அப்படின்னு சொன்னா W ஃபார் வாட்டர். நம்ம ஒயிட் பிளட் செல்லுங்கிறத மறந்துடலாம். இங்க என்ன நினைச்சுக்கிறோம்? W ஃபார் வாட்டர், B அண்ட் C விட்டமின்ஸ் வாட்டரில் கரையும். இவ்வளவுதான் அசோசியேஷன். புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? எஸ் சார். புரிஞ்சுது சார். இவ்வளவுதான். அப்ப நாம வந்து பாருங்க, இது படிக்கிற விஷயத்த மக்கள் பண்ணா விட்டமின் ஏ, டி, கே கொழுப்பில் கரையும், சால்யூபிள் ஃபேட் அப்படின்னு படிப்போம், பிசி படிப்போம், அப்புறம் அப்படியே மாத்திப்போம். மக்கள் பண்ணா அதான் நடக்கும். இப்படி புரிஞ்சு படிச்சா ADMKங்கிறது கொழுப்போட சேர்த்தலாம். ADEK அதுக்கு எம் எழுதுறாருங்க. BNC அது வாட்டர், WBC. இவ்வளவுதான். ஓகே, அதே மாதிரி கெட்ட ரத்தம் நல்ல ரத்தம்னு நம்ம ஹார்ட்ல போகிறோம். அப்போ நல்ல ரத்தம் ஆர்ட்ரிஸ், ஆர்ட்ரிஸ்ல குட் பிளட். கெட்ட ரத்தம் இருக்குல்ல, வெயின், வெயின்ல போறது கெட்ட ரத்தம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஏங்கிறது ஏ ஃபார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தானே, ஏ கிளாஸ். ஏ கிளாஸ் தான் ஃபர்ஸ்ட் நல்ல ரத்தம், ஏ ஆர்ட்ரிஸ் அப்படி வைக்கலாம். இல்லையா வி வெயின் சொன்னா வீணு ஞாபகம் வச்சுக்கலாம். வெஸ்ட் பிளட் வீண், அது வீணா போனது அப்படி வச்சுக்கலாம். அப்ப வெயின்ல போகுது. ரொம்ப போரிங்கா இருக்கா? புரியுதா சார்? இல்ல சார். இந்த நீட் ஸ்டூடெண்ட் எல்லாம் இது அவங்க மிஸ்ஸிங் ரெக்கார்டிங் பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்காக நான் எனக்கு கொஞ்சம் இதெல்லாம் டச் பண்ணேன். ஓகே, குட். இப்போ அப்படியே இருக்கட்டும்பா, இதோட விட்டுலாம். இப்போ நிமோனிக்ஸ்ல 2 வகை சொன்னேன். ஒண்ணு ஆக்ரோனிம்ஸ், இன்னொன்னு ஆக்ரோஸ்டிக். அதுதான் இன்னைக்கு பார்க்கணும். ஆக்ரோஸ்டிக். ஆக்ரோஸ்டிக் அப்படின்னா என்ன?
ஆக்ரோனிம்ஸ்ங்கிறது ஒரு வேர்டு ஃபார்ம் பண்றோம். ஆக்ரோஸ்டிக்ங்கிறது ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம். ஒரு சென்டென்ஸா ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர், அதாவது என்ன படிக்க போறோமோ அந்த ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரை வச்சு நமக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை ஏதோ ஒன்று போட போறோம். அந்த வேர்டு தான் இருக்கணும். அது அவ்வளவுதான். அந்த வேர்ட்ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்ம புதுசா ஒரு வேர்டை வச்சு ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி கொண்டு வர்றது ஆக்ரோஸ்டிக். இது நான் சொல்ற போது உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் கொடுத்தனா ஈஸியா புரிஞ்சிடும், பாத்துக்கோங்க. ஆக்ரோஸ்டிக் என்பது ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன். அவ்வளவுதான். எப்படி அப்படின்னா, இப்ப நான் ஒரு சென்டென்ஸ் சொல்றேன், எல்லாம் எழுதிக்கோங்க. மை very educated mother just served us noodles. My very very educated mother just served, S-E-R-V-E-D, served us, U-S, us noodles. எழுதிட்டீங்களா? இதுதான் சென்டென்ஸ் ஃபார்மேஷன். இதுதான் ஆக்ரோஸ்டிக். இந்த சென்டென்ஸ யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்பா, பார்க்காத. சார் இது சோலார் சிஸ்டம் பிளானட் சார். My very educated mother just served us noodles. ஓகே, ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் அலைன்மென்ட்டே வாங்க. சார் எழுதியாச்சு. M-O-V-E-M-J-S-U-N சார். சார் இது சோலார் சிஸ்டமோட ஆமா, அது தெரியுது. ஏன் எங்க வந்துச்சு? அதாவது நெப்டியூன், மை மெர்க்குரி, வி வீனஸ், இ எர்த், எம் மார்ஸ், ஜே ஜூபிட்டர், சர்வ்ட் சாட்ரான், அஸ் யுரேனஸ், என் நூடுல்ஸ், சரி நெப்டியூன். இப்ப இதுதான் அந்த ஆர்டர். Mercury is the smallest one nearest to the sun. 55 நாள் ஆகும் ஒரு முறை சூரியனை சுத்தி வருது. அதுக்கு அடுத்தது பாருங்க வீனஸ், 225 டேஸ் ஆகும். இதுக்கு ஒன் டைம் இந்த சன்னை சுத்தி வர்றதுக்கு. அதுக்கு அடுத்தது நம்ம இருக்கிற நம்ம சொந்தக்கார வீடு, இதுக்கு 365 டேஸ் ஒரு தடவை சுத்தி வரதுக்கு. நான்லாம் 55 தடவை சுத்திட்டேன். நீங்க எத்தனை தடவை சுத்தி இருக்கீங்க நீங்களே பாருங்க. அடுத்தது இதுக்கு 365 டேஸ் ஆதா. அடுத்தது மார்ச், அது வந்து 1.5 years. அதுக்கு அடுத்தது 12 years, அது 18 years ஜூபிட்டர். அதுக்கு அடுத்தது பாருங்க சாட்ரான், சனி கிரகம் இருக்குல்ல, 30 வருஷம் ஆகும் ஒரு முறை சுத்தி வருது. ஏன் 60 வயசு ஆனா ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க? 60ஆம் கல்யாணம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் சார். சார் எஸ் சார். எஸ் இல்ல, எதுக்கு எஸ்ன்னு கேட்டேன். எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க தெரியல சார். தெரியல சார். இந்த சனி சாட்ரான் செகண்ட் டைம் சுத்தி வர நாள், வந்த நாள், அதை நினைவு கூர்ந்து அதை ஒரு ஃபங்க்ஷனா கொண்டாடுறது தான் அந்த இது. அதுதான் அந்த இது. நமக்கு கும்பகோணத்துல போய் அந்த கோவில்ல அதுக்கு ஒரு இது பண்ணுவாங்க, சனி கிரக, அது ஒரு அவங்க செய்யற ஒரு பரிகாரமோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, அது ஒரு சடங்கு.
ஏன்னா 3வது முறை சுத்தி வரப்ப இருக்கிறோமோ இல்லையோ அதுக்காக. ரைட், சரிங்க. இப்படி இதெல்லாம் நமக்கு இந்த இடத்துல தேவையா? இப்ப நமக்கு இங்க என்ன வந்திருக்கிறது? மெமரிக்கு. மெமரியில இந்த 8ஐயும் ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு இந்த டெக்னிக் ஆக்ரோஸ்டிக் உதவுது. அவ்வளவுதான், போங்க. இதோட வரலாம் இருக்கலாம். சரி, அடுத்த ஒரு சென்டென்ஸ். கிங் ஹென்றி, கிங் KING, கிங் ஹென்றி. சார் இது மேக்ஸ்ல யூனிட்ஸ் ஓடுது. இது எனக்கும் அந்த மாதிரி தான் சார் ஸ்கூல்ல சொல்லி தருவாங்க. கிங் ஹென்றி டைட், மதர் டிட் நாட் கிரை மச். என்னை பேச விடு, இருக்கட்டும், உங்களோடது தான் வரேன். கிங் ஹென்றி டஸ் மைண்ட் ட்ரிங்கிங் சாக்லேட் மில்க். உங்களுக்கு சொன்னது வேறையா இருக்கு, இருக்கட்டும். மற்ற கான்செப்ட் எவ்வளவுதான். கிங் ஹென்றி டஸ் மைண்ட் ட்ரிங்கிங் சாக்லேட் மில்க் ஆர் டசன்ட் மைண்ட், எப்படியா வச்சுக்கோங்களேன். ட்ரிங்கிங் சாக்லேட் மில்க் ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இதுல ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரா டிரைவ் பண்ணிட்டோம். இப்போ சொல்லுங்கம்மா நீங்க. சார் K ஃபார் கிலோகிராம் இல்லனா கிலோமீட்டர், H ஃபார் ஹெக்டாமீட்டர், ஹெக்டாமீட்டர் இல்லனா ஹெக்டாகிராம், D ஃபார் டெகாமீட்டர் அண்ட் and M for meter, sir. D for meter, sir. Decigram இல்லனா decimeter. C for centimeter. M for millimeter, sir. சரி, அவ்வளவுதான். சோ இந்த மெட்ரிக் மெஷர்ஸ் டிசெண்டிங் ஆர்டர்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல போய் கேட்டா கூட இப்ப சொல்ல மாட்டாங்க. சொல்றது இல்ல, நான் பார்த்துட்டு இருக்கேன், கேட்டுட்டு இருக்கேன். ஆனா இந்த டெக்னிக் தெரிஞ்சிருந்தா லைஃப் லாங் மறக்காது. இதுதான் லேர்னிங். ஆனா அவங்க படிச்சுட்டு வர்றது ரீடிங். இப்ப சொல்றாங்க 6th இருக்கு, 7th இருக்கு. ஏன் இன்ஜினியரிங் காலேஜ் போனதுக்கு அப்புறம் மெட்ரிக் மெஷர்ஸ் அசெண்டிங்லயோ டிசெண்டிங்கோ சொல்லுன்னா யாரும் சொல்ல முடியாது. காரணம் என்ன? அவங்க மக்கள் பண்ணி படிக்கிறாங்க. சரி, அடுத்தது வரலாமா? இன்னொரு வேர்டு சொல்றேன், சென்டென்ஸ் சொல்றேன். ஆல்வேஸ் eat an apple, says SAYS, says a nurse. தினம் ஒரு ஆப்பிள் சாப்பிடுன்னு ஒரு நர்ஸ் சொல்றாங்க. இது சென்டென்ஸ். ஆல்வேஸ் eat an apple, says a nurse. இது என்ன? சரி, இது இருக்கணும். இதுல வர ஒவ்வொரு லெட்டரையும் அட்டை பண்ணுங்க. பண்ணிட்டோம் sir. AEAASAN, sir. ஓகே, யாராவது கண்டுபிடிச்சீங்களா இதுல என்ன படிக்க போறோன்னு? இல்லையா? தெரியும் sir. Yes, sir. 7 continents. 7 continents. 7 கண்டங்கள். சொல்லுங்க. Asia, Europe, Antarctica, Australia, Africa, Antarctica, Australia, South America, North America, ஈரோப். ஈட்டுக்கு வர ஈ ஃபார் ஈரோப். ஓகே, சோ இந்த 7 கான்டினென்ட்டையும் இந்த ஒரு சென்டென்ஸ் சொல்லலாம். சரி, இன்னொரு ஆக்ரோனிம்ஸ்ல ஒண்ணு ஞாபகம் வருது. இது நான் நம்மளோட யூடியூப் இதுலயே வரும். பாசி எழுதிக்கோங்க. PAASI, பாசி. பாசி அப்படின்ற ஒரு வேர்டு நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஒரு வேர்டு தெரிஞ்சா என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்? யாருக்கு ஐடியா இருக்கா?
ஐடியா இருக்கா? இல்ல சார். இல்ல சார். சரி, பாசி. பாசி எங்க பிடிக்கும்? சார் ரொம்ப நிறைய தண்ணி இருக்கிற லைக் இடத்துல தண்ணியில இருக்கும் பிடிக்கும். சார். ஓகே தானே? சரி, இதுதான் அசோசியேஷன். தண்ணி இருக்கும் சார். ஆ? ரொம்ப நாள் 4-5 நாள் தண்ணி இருந்துச்சுன்னா பாசம் வந்துரும் சார். அது சரி, அதுதான் சொல்றேன். இந்த பாசிங்கிறத நான் கிரியேட் பண்ணிருக்கேன், அதனால இந்த இதுகிட்ட ஏன் இதை வச்சேன்னு. இந்த பாசிங்கிறது தெரிஞ்சா 5 பாசி, அதாவது பாசம் முடிக்கிறதுங்க தண்ணியில. இந்த தண்ணியில பெரிய பெரிய தண்ணி 5 இருக்கு உலகத்துல. சார் இல்லையா? கடல் சார் பசிபிக் ஓஷன். 5 சார் பசிபிக் ஓஷன். 5 சொல்லலாம். தொலைச்சிட்டேன். வா, சொல்லு. அட்லாண்டிக் ஓஷன். நீ அடி வாங்க போற. பே ஆஃப் பெங்கால் அது வருதா? சார் பாசியில பே ஆஃப் பெங்கால் வருதா? சாரி சார் நீ- இந்தியன் ஓஷன், சதர்ன் பசிபிக் ஓஷன், Ocean, அட்லாண்டிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், சார் பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், ஆர்டிக் சதர்ன் ஓஷன், ஓஷன். அப்புறம் சதர்ன் ஓஷன் சார். சூப்பர். இவ்வளவு நம்ம இப்ப வந்தீங்களா? குட். இந்த சின்ன பிள்ளைங்க நல்ல நல்ல கம்பெனி கொடுக்குறாங்க எனக்கு. குட்பா. அப்ப நிறைய பேரு பெருங்கடல்கள் இந்த 5ல இந்த சதர்ன் ஓஷன் ஒண்ணு இருக்கா அப்படின்னாங்க. நான் இங்க ஒரு இடத்துல காலேஜ்ல சதர்ன் ஓஷன் இருக்கா அப்படின்னா, பாவீங்களா, அவ்வளவு பெரிய கடல், அதையே நமக்கு ஞாபகத்துக்கு வர முடியும். அதுல போக மத்தது நம்ம அரபிக்கடல், பே ஆஃப் பெங்கால் இதெல்லாம் சின்ன சின்னது. அதனால இந்த 5 ஓஷன்ஸ் பெருங்கடல், இதையும் இந்த ஒரு வேர்டுல நாம வச்சுக்கலாம். அவ்வளவுதான் இங்க விட்டேன். ஓகே, சரிப்பா. ஆக்ரோஸ்டிக் மறுபடியும் வரலாம். இன்னும் ஒன்னே ஒன்று சொல்றேன். நான் சொல்ற ஒரு 8 வேர்டு எழுதிக்கோங்க. இல்ல, ஆக்ரோஸ்டிக்க முதல்ல எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம படிக்க போறதுலாம் சொல்லி தரேன். இல்ல, இதுலயே 8 வேர்டை மட்டும் எழுதுங்களேன். ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து ஸ்கேபுலா. SCABULA. ஸ்கேபுலா. எழுதி சார். இப்பதானே சொன்னேன். SCABULA. எழுதிட்டேன் சார். ரெண்டாவது வந்து கிளாவிக்கல். CLAVICAL. கிளாவிக்கல். மூணாவது வந்து ஹியூமரஸ். HUMUROUS. ஹியூமரஸ். ஃபோர்த் ஒன் வந்து அல்னா. ULNA. அல்னா. ஃபிஃப்த் ஒன் ரேடியஸ். RADIUS. ரேடியஸ். நெக்ஸ்ட் கார்பல்ஸ். CARPALS. கார்பல்ஸ். நெக்ஸ்ட் மெட்டாகார்பல்ஸ். META கார்பல்ஸ். மெட்டாகார்பல்ஸ். லாஸ்ட் ஒன் phalanges. 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 இவ்வளவுதான். லாஸ்ட் ஒன் மட்டும் ஒரு வாட்டி சொல்லுங்க சார். phalanges. 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 ரைட். இப்ப இந்த 8ம் என்னன்னா
இதுவும் இந்த சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த சின்ன கிளாஸ் பிள்ளைங்க கிடையாது, கொஞ்சம் ஹையர் கிளாஸ் வரும்போது படிச்சே ஆகும். அப்பர் லிம்ப் ஹெட்டிங் எழுதிக்காங்க. அப்பர் லிம்ப். அப்பர் லிம்ப் அப்படிங்கிறது என்னன்னா இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் இருக்கிற எலும்புகள், இதுதான் அப்பர் லிம்ப். ஃபர்ஸ்ட் போன், இந்த போன் இருக்குல்ல, இதுக்கு பேரு ஸ்கேபுலா. இந்த போன் இருக்குல்ல, இது கிளாவிக்கல். இது ஹியூமரஸ். இந்த போனு ஹியூமரஸ். இது அல்னா. இது ரேடியஸ். இந்த போனு ரேடியஸ். இது ரிஸ்ட்ல இருக்குல்ல, இது கார்பல்ஸ். இது மெட்டாகார்பல்ஸ். இந்த போன் இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த போன மெட்டாகார்பல்ஸ். இது விரல்ல இருக்கிற எலும்பு இருக்குல்ல, இதுதான் அந்த phalanges. phalanges. ஓகே, இதுவும் சயின்ஸ். ஓகே, ஹையர் கிளாஸ்ல சயின்ஸ் படிச்சாகணும். அனாட்டமியில டிகிரிலாம் வந்துட்டு மெடிக்கல் படிக்கிறவங்க, எம்பிபிஎஸ் படிச்சாலும் சரி, இல்ல நர்சிங், வேற எதுல இருந்தாலும் இது அனாட்டமியில இது வந்தாகும். சரி, இந்த 8ஐயும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு 2 மெத்தட் சொல்லித்தரேன். ஒண்ணு, வந்து ஆக்ரோஸ்டிக். இது என்னன்னா, நான் சொல்ற சென்டென்ஸ் எழுதிக்காம, சச்சின் கிரிக்கெட்டர் ஹிட் அப்படி சொல்றேன். சச்சின் டெண்டுல்கர் இருக்கார்ல, சச்சின், அது சச்சின் கிரிக்கெட்டர் ஹிட் ultimate or unlimited, ultimate runs cleverly, majestically, playfully. அப்படி சொல்றேன். அந்த 8 வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் இதுல வரும். சச்சின் கிரிக்கெட்டர் ஹிட் அல்டிமேட் ரன்ஸ் cleverly, majestically, playfully. இந்த சென்டென்ஸ் இது நமக்கு சச்சின்ங்கிற கிரிக்கெட்டர் ரொம்ப அடிச்சாரு, ரன் எல்லாம் எப்படி ரொம்ப கிளவரா, மெஜஸ்டிக்கா, ரொம்ப விளையாட்டா அப்படின்னு ஒரு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா, அந்த ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் சச்சின், எஸ் எஸ் அங்க ஸ்கேபுலா. அடுத்து கிளவர்லி, சி கிளாவிக்கல். அடுத்தது ஹிட், ஹியூமரஸ். அடுத்தது அல்னா, அல்டிமேட். ரன்ஸ், ரேடியஸ். கிளவர்லி, கார்பல்ஸ். மெட்டாகார்பல்ஸ், மெஜஸ்டிக்கலி. phalanges, playfully. ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணேன். இது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். இதை விட ஈஸியா வேற ஒரு மெத்தட் சொல்லி தரேன். நாம படிச்சோம்ல லிங்க்ல நான் அட்வான்ஸ் லெவல்ல டீடைலா வருவேன். இப்ப சின்னதா ஒரு கதையை இங்க ஃபார்ம் பண்ணி காட்டுறாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நிமோனிக்ஸ். நிமோனிக்ஸ் என்ன சொல்லியிருக்கிறேன்? நிமோனிக்ஸ் என்னமா? தெரியலையா? சார் ஒரு பிக்சர் வச்சு நம்ம அத தெரிஞ்ச வார்த்தையை வச்சு தெரியாத வார்த்தைய இது பண்றது சார். அதுதான் நிமோனிக்ஸ். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் வேர்ட் ஸ்கேபுலா. வாயிலே நுழைய மாட்டேங்குது. இது என்ன பண்றோம்? அக்கா புலாவ் சாப்பிடுறாங்க. இது தெரிஞ்ச வார்த்தை தானே? எஸ் ஆர் நோவா? அக்கா புலாவ். அக்கா புலாவ் சாப்பிடுறப்ப விக்கல் எடுக்குது.
ரெண்டாவது வேர்டு வந்துருச்சா? அக்கா புலாவ் ஸ்கேபுலா, விக்கல் கிளாவிக்கல். அப்ப எல்லாரும் ஹியூமரஸ் ஆயிட்டாங்க, எல்லாம் சிரிக்கிறாங்கன்றான். ஹியூமர், ஹியூமரஸ். அடுத்த வேர்டு மூணாவது வேர்டு வந்துருச்சா? ஹியூமரஸ் ஆயிட்டாங்க. அப்ப அங்க ஒரு லூனா வந்துச்சு. லூனான்றது ஒரு மொஃபட்டு, பழைய காலத்து வண்டி அது. லூனா, லூனான அல்னா ஞாபகம். அந்த லூனால ஒரு ரேடியோ கட்டி இருக்கிறாங்க. ரேடியோ, ரேடியஸ். அதுல இருந்து ஒரு ஆட் வருது. என்ன ஆட் தெரியுமா? கார் வாங்குங்க, கார், கார் பல்ஸ், கார் வாங்குங்க. அதுலயும் மெட்டல் கார் வாங்குங்க, மெட்டா கார்பல்ஸ். இது உங்களுக்கு ஒரு சேலஞ்சு, சேலஞ்சஸ். இவ்வளவுதான். கதையை மறுபடியும் சொல்றேன். அக்கா புலாவ் சாப்பிடுறாங்க, விக்கல் எடுக்குது, எல்லாரும் ஹியூமரஸ் ஆயிட்டாங்க. அப்ப அங்க ஒரு லூனா வந்தது. அதுல ஒரு ரேடியோ இருக்கு. ரேடியோல ஆடு என்ன தெரியுமா? கார் வாங்குங்க, கார் வாங்குங்க, அதுவும் மெட்டல் கார் வாங்குங்க, இது உங்களுக்கு ஒரு சேலஞ்சு அப்படின்னு இந்த கதையை சொன்னா அந்த 8 வேர்டையும் நாம ரீகால் பண்ணலாம். நிமோனிக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓவர். புரிஞ்சுதா புரியலையா அது மட்டும் சொல்லுங்க. நான் போவோம். புரிஞ்சிருச்சு சார். புரிஞ்சிருச்சு சார். இது மாதிரி இது அப்பர் லிம்ப் மட்டும் எடுத்தல, மிடில் லிம்ப், லோயர் லிம்ப், இது எல்லாமே இதை பேஸ் பண்ணி நானு உங்களுக்கு தேவையில்லை, இதுதான் கான்செப்ட். ஓகே. சோ ஆக்ரோனிம்ஸ், ஆக்ரோஸ்டிக். ஆக்ரோஸ்டிக் கூட கொஞ்சமா தான் யூஸ் ஆகும் சப்ஜெக்ட்டுக்கு. பட் ஆக்ரோனிம்ஸ் எல்லா இடத்துலயும் வரும். நான் இன்னும் மேக்ஸ்ல தான் உங்களுக்கு ரொம்ப டெப்தா அதில் போலாம், உங்களுக்கு இங்க சொல்லல. ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸ் ஞாபகப்படுத்துறதுக்கு இந்த ஆக்ரோனிம்ஸ் யூஸ் இருக்கும். இன்னும் மற்ற இதுக்கெல்லாம் வரும். ஓகே சரி. இப்போ இதோட கினஸ்தட்டிக் மெமரியை என் பண்ணிட்டோம். என்னன்னா சொன்னேன்? அசோசியேஷன், பிக்சரைசேஷன், விஷுவலைசேஷன், நிமோனிக்ஸ். நிமோனிக்ஸ்ல ஆக்ரோனிம்ஸ், ஆக்ரோஸ்டிக், இது எல்லாம் நம்மளுடைய சப்ஜெக்டை புரிஞ்சு படிக்கிறதுக்கு, வர்க்கம் பண்ணாமல் புரிஞ்சு படிக்கிறதுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். ஓவர். தட்ஸ் ஆல். அப்பா இந்த 20 days என்ன பார்த்தது அப்புறம் ஒரு ரீகேப் பண்ணிடலாம். இதுக்குள்ள யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார். ஓகே சரி. நான் அப்புறம் உங்களுக்கு அன்னைக்கு ஃபிங்கர்லயே 10 விரல வச்சு கால்குலேட் பண்ணலாம், டேபிள்ஸ் எல்லாம் சொல்லி படிக்கலாம்னு சொன்னால, இப்போ இங்க பாருங்களேன். இந்த 10 விரல வச்சுட்டு நான் ஒரு டேபிள் மட்டும் சொல்லி காட்டுறேன். எந்த டேபிள்னா எந்த நம்பர் வேணா சொல்லலாம், ரேண்டமா ஒரு நம்பர். 36ல 36 இதான்பா, நல்லா பார்த்துக்கோங்க. 36 இப்படி காட்டினா 36. இந்த டேபிள்ல நான் இப்போ டக்கு டக்குன்னு போட போறேன். பாருங்களேன். 36 1s are 36, 36 2s are 72. இப்படி இருக்கும். கையும் வந்து இப்படி இருக்கும். 72. 36 3s are 108. இந்த கை மூடிடும். இது மட்டும் இப்படி இருக்கும். நான் இதை அப்புறம் சொல்லி தரும்போது நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இப்ப சும்மா ஜஸ்ட் ரிசல்ட் பண்ணுங்க. 36 3s are 108, 36 4s are 144. இப்படிதான் இருக்கும். 144. 36 5s are 180. இந்த கை ஒண்ணுமே இல்லை, இதுல இப்படி இருக்கும். 180. 36 6s are 216. 36 7s are 252. இப்படி பாருங்க. இது மட்டும் தான் இருக்கும், இது இப்படி இருக்கும். 252. 36 8s are 288. 36 9s are 324. 36 10s are 360. இந்த கை ஒண்ணும் இல்ல, இதுல எப்படி இருக்கு? 360. இது அப்படியே ரிவர்ஸ்லயே வருமா? அதான் விஷயம்.
இது சும்மா உங்களுக்கு புரியட்டுன்றதுக்காக நான் மெதுவா அப்படி காட்டினேன். கம்ப்யூட்டர்ல நீங்க அடிக்கிற ஸ்பீடுக்கு நான் கட்ட 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 கண்ணு 974 டேபிள் சொல்லுங்கன்னா நீங்க கம்ப்யூட்டர்ல அடிக்கிற ஸ்பீட்ல கையிலேயே சொல்லலாம். இவ்வளவுதான் இதோட கான்செப்ட். பட் இதெல்லாம் சும்மா ஒரு நாளைக்கு அளவா சொல்லித்தரும். இது பெரிய டாபிக். இது மாதிரி நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய விஷயங்கள் அட்வான்ஸ் லெவல்ல ரொம்ப அட்வான்ஸா படிப்போம். வேர்ல்டு லெவல், இன்டர்நேஷனல் லெவல்ல ரொம்ப ஹைஃபையான டாபிக்ஸ். ஓகே, சரி. சார் எனக்கு கினஸ்தட்டிக் மெமரியில வந்து ஒரு குட்டி டவுட் சார். அன்னைக்கு நான் ஒரு நாள் கேட்கறேன்னுட்டு கேட்கல சார். இது வந்து அதை பேஸ் பண்ணி இல்லை சார், பட் எனக்கு கேட்கணும்னு இருந்தது சார். அசோசியேஷன் இதுல வந்து நம்ம அந்த கிரீன் சில்லி அப்படின்னா வந்து கிரீன் கலர்ல இருக்கிறதுனால கிரீன் சில்லி அப்படின்றோம் நீங்க சொன்னீங்கல்ல சார். அந்த மாதிரி வந்து ப்ளூபெரின்றது வந்து பர்பிள் கலர்ல தானே சார் இருக்கும்? அதுதான் இது மாதிரி லாஜிக்கா பார்த்தோம்னா நிறைய போயிடும். சரியா? ஓகே இப்போ இதுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்லலாம்னா, சார் டேக் யுவர் சீட் அப்படிங்கிறீங்க, ஆனா உட்காருங்கன்னு தமிழ்ல சொன்னா எப்படி சார்? டேக் யுவர் சீட் அப்படின்னா சீட்டை தூக்குறது தானே சார் அர்த்தம் அப்படின்ற மாதிரி ஆயிடும். பட் இங்கிலீஷுக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய ரூல்ஸ் சொல்லித்தர முடியாத ரூல்ஸ். நோ அப்படின்னா NO நோக்கும் அதே தான், KNOW நோ தான். புரியுதுல்ல? புரியுது சார். ஓகே சார். READ ரீடுன்னு எழுதிருப்போம், ஆனா ஒரு இடத்துல ரெட்னு படிக்கணும். அப்ப RED என்னன்னு படிக்கிறது? READ ரீடு ரெட்னு படிக்கிறோம், வெறும் REDயும் ரெட்னு படிக்கணும். இது மாதிரி தான் அதுக்கு. அதனால போட்டு குழப்பிக்காத. ஓகே சார், தேங்க்ஸ் சார். ஓகே, ரைட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த 20 நாள் கிளாஸ்ல என்ன நீங்க கத்துக்கிட்டீங்க? இதுக்கப்புறம் டைம் ஃபார் யூ. நான் பேசவே மாட்டேன், நீங்க தான் ஒவ்வொருத்தரும் டக்கு டக்குன்னு இதுல என்னென்ன கத்துக்கிட்டீங்க, இந்த கிளாஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, இது அட்வான்ஸ் லெவலுக்கு எந்த அளவுக்கு ஈகரா இருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு இந்த கிளாஸ் வந்து ரொம்ப பிடிச்சு போச்சு சார். ஜாலியா இருக்கு சார். நீ ஏற்கனவே ஏதோ ஒரு கிளாஸ் உங்க அப்பா உன்னை சேர்த்து விட்டாராம, என்ன கிளாஸ் போன? பியானோ ஒரு கிளாஸ் போனேன் சார். ஓகே, அதோட சார் லித்திகா சார். சார் இந்த இதுல நிறைய நான் வந்து ஸ்டடி மெத்தட்ஸ் தான் நிறைய கத்துக்கிட்டேன் சார். அப்புறம் டெய்லி லைஃப் இப்போ லைக் ஒரு கொலாப்ஸே இல்லாம போகுது சார். சூப்பர்மா, நீ பயங்கர பெரிய புள்ளையா தான் நீங்க சொன்ன உடனே ஒரு பாசிட்டிவ் மைண்ட்ஸ் அந்த மாதிரி தாட்லாம் சார். அது எல்லாமே கொலாப்ஸா எல்லாமே நம்மள கொண்டு போய் எனக்கு நல்லா இருக்கு சார். ஓகே, குட். நீங்க ரெண்டு பேருமே போதும், மத்தவங்க பேசுவோம். போதும் நீங்க பேசுங்க. ஓகே, நெக்ஸ்ட் மத்தவங்க சான்ஸ். சார் பெரிய விஷயத்தை எப்படி ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஷார்ட்டா என்ன பண்ண முடியும்னு யோசிக்கிறேன் சார். ஓகே, குட், வெரி குட். நெக்ஸ்ட். சார் நான் கார்த்திகேயன் பேசுறேன் சார். வாங்க கார்த்திகேயன். சார் ஓவர் திங்கிங் ஓவரா இருந்துச்சு சார். ஆனா இப்ப ரீசன்ட் டேஸ்ல என்னோட ஒர்க்ல மட்டும் கவனம் போயிட்டு இருக்கு சார். சூப்பர் 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 சூப்பர், வெரி குட். பிளஸ் வந்து என்கிட்ட இன்னைக்கு வந்து நடந்த லேப்ல என்ன இன்சிடென்ட்னா, ஓஎஸ் போடலான்னு சொல்லிட்டு போனோம் சார். அப்போ வந்து ஒரு நம்பர் வந்து என் பக்கத்துல இருக்கிறவர் மறந்துட்டாரு. தம்பி அது என்ன நம்பர்ப்பா அப்படின்னும் போது கிட்டத்தட்ட அந்த கேப் 10 நிமிஷம் சார். அந்த நம்பரை நான் அப்படியே சொல்லிட்டேன் அவர்கிட்ட. சார் லைக் 274952 இந்த நம்பரே தான் சார் அவங்க கிட்ட சொன்னேன். ஓகேன்ற மாதிரி சொன்னாங்க சார். பிளஸ் வந்து இதுக்கப்புறம் தான் சார் நான் படிக்கவே உட்கார போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க சொன்னதெல்லாம் ட்ரை பண்ணேன். ஒரு 2 டேஸ் கண்டினியூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒர்க்குன்னு ஓடுறதுனால அதுல மட்டுமே மைண்டு போயிட்டு இருக்கு. ஸோ திரும்பி டிவியேஷன் பண்ணி நான் படிக்க உட்காரணும் சார். வெரி குட். அந்த ஹேண்டிலிங் ஆஃப் மைண்டை வந்து கரெக்டா இப்பதான் ஒரு பாதையில அப்படியே போயிட்டே இருக்கு சார். இதுக்கு தான் நான் மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து எப்பவுமே ஒவ்வொரு நாளும் கிளாஸ் மைண்டுக்கு தான் முதல் ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு இருக்கேன். கவனிச்சிருப்பீங்க. குட், சூப்பர். தேங்க்யூ சார், தேங்க்யூ. வெரி குட், கேட்கறதுக்கே நல்லா இருக்கு. குட், நெக்ஸ்ட். சார் முத்து. சொல்லுங்க முத்து.
சார் எனக்கு மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணிக்கு ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஓகே, அஹ் நீ சிக்ஸ்த் தான் படிக்கிறியான்னு எனக்கு எக்ஸைட்டா இருக்கு. ஓகே, குட். ரைட், நெக்ஸ்ட். சார் கௌஷிகா சார். எஸ் கௌசிகா. சார் இந்த கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் என்னால நிறைய விஷயத்துல நல்லாவே கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது சார். அது எனக்கே நல்லா தெரியுது. அப்புறமேட்டு என்கிட்ட நிறையவே அலட்சியம் இருந்துச்சு. நீங்க சொல்லி கொடுத்த அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அதெல்லாம் குறைக்கவும் முடிஞ்சிச்சு. அப்புறம் அந்த ரூட் மெமரி பண்ணும்போது நம்ம எந்தெந்த விஷயத்துல எதுக்காக அலட்சியமா இருக்கோம், அப்புறம் எது எதுல நம்ம கான்சென்ட்ரேட்ல டிவைட் இதாகுது அப்படின்றதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டே வரேன் சார். என்னால நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது சார். சூப்பர் சூப்பர். நல்லா இருக்கு சார் இந்த கிளாஸ்ல. சார் இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சார். சொல்லுங்க. சார் கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சார். நான் சார் இங்க சொல்லி கொடுக்குற ப்ராக்டிஸ் எல்லாமே நான் கிளாஸ்லயும் சொல்லுவேன். ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சார். நீங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க இந்தியன்ஸ் ஆர் வெரி இன்டெலிஜென்ட் பட் தே ஆர் வெரி லேசி அப்படின்னு. அது உண்மையிலேயுமே உண்மைதாங்க சார். ஏன்னா நமக்கு எல்லாமே தெரிஞ்சு பண்ணா மட்டும்தான் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த கிளாஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சார். தேங்க்யூ சார். உங்க பேர் என்ன? மணிமேகலை பிரஜிதா ஸ்ரீ. கிளாஸ்ல எனக்கு குழப்பம் வந்துச்சு. எங்க வர்க் பண்றீங்க? ஞானேந்திர மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பிரின்சிபல். ஞானாம்பிகையா? ஞான சம்பந்திக் செகண்டரி ஸ்கூல் வெள்ளக்கோவில். ஓகே, உங்க ஸ்கூலுக்கு தான் நம்மளை கூப்பிடுங்க. Definitely sir. Okay, right. Okay. Okay, thank you. Okay, next. சார் சிவபிரகாஷ் சார். பச்சைப்பன் சார். இல்ல ஓவர்ட்ரா சிவபிரகாஷ் சொல்லுங்க சார். சார் என்னோட வேலையில வந்து நிறைய கோவப்பட வேண்டிய விஷயங்களா இருக்கு சார். இந்த ரீகாலிங் ஆஃப் ஹாப்பி மூமெண்ட்ஸ் அதை யூஸ் பண்ணும்போது நான் ரொம்ப கோவத்தை தவிர்க்கிறேன் சார். தவிர்க்கும் போது நிறைய விஷயம் ஓகே இதுதான் ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கும்போது மனசுக்குள்ள ஒரு நிம்மதி கிடைக்கும் சார். சூப்பர், வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட். பச்சைப்பன் சார். சார் படிக்கும்போது என்னால இப்போ ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியுது சார். இதுக்கு முன்னாடி வரையும் படிக்கும்போது பேக்ரவுண்ட்ல ஏதாவது ஒரு திங்கிங் ஓடிட்டே இருக்கும் சார். பட் இப்போ வந்து அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபோக்கஸ் பண்ண முடியுதுங்க சார் ஸ்டடீஸ்ல. சூப்பர் சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட். குட் ஈவினிங் சார். ஃப்ளாரன்ஸ். உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். ஃப்ளாரன்ஸ் எங்க போறீங்க? சார் இன்னும் மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு சார். ஐ கேன் இன்னும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும். ஓகே, உங்களோட நீட் கோச்சிங்க்கு இதுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கு. ஓகேவா? எஸ் சார். எஸ் சார். ஓகே, சூப்பர். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட். குட் ஈவினிங் சார். ஆதினா. ஆதினா, கம் ஆன் சொல்லுங்க. சார் எனக்கு வந்து இந்த கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். ஓகே. நீங்க சொல்ற டிப்ஸ் எல்லாம் நான் வந்து எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லுவேன். வெரி குட். அதுக்கப்புறம் வந்து நான் ஆரம்பத்துல இருந்த பயம் இருந்துச்சு. இப்ப வந்து எனக்கு எந்த பயம் எல்லார்கிட்டயும் துணிஞ்சு பேசுற இது வந்துருச்சு சார். இதை விட பெரிய விஷயம் ஒண்ணுமே இல்ல. சூப்பர் சூப்பர். வேற நெக்ஸ்ட். புவனேஸ்வரி, நாகராணி. ஹலோ சார், குட் ஈவினிங் சார்.
சொல்லுங்க. நாகராணி சார், நான் இப்பதாங்க சார் வந்தேன் டியூட்டில இருந்து. ஓகே. சார், நான் வந்து இது என் ஃபுல் கிளாஸுமே இதுவரையும் நான் அட்டெண்ட் பண்ணலைங்க சார். ஆனா நீங்க சொன்ன டிப்ஸ் இல்ல டீப் பிரீத்திங் ஃபாலோ பண்றேங்க சார். 1ஆம் தேதியில இருந்து அவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் சார். நான் வந்தோடனே அதாவது மதிய டியூட்டி 2 to 8 பார்த்துட்டு வந்தேன்னா எப்படா சாப்பிடுவோம் தூங்குவோன்னு கும்பகர்ணம் மாதிரி தூங்குவேன் சார். அடுத்த நாள் 8:30 மணிக்கு தான் எந்திரிப்பேன். ஆனா அவங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணதுல இருந்து 5:30க்கு நானே எந்திரிச்சிட்டேன். என்னோட பையன் 6 o'clock எந்திரிச்சாங்க சார். எங்க குடும்பமே எல்லாமே சீக்கிரம் எந்திரிச்சு கடகடன்னு எல்லா வேலையும் பார்க்குறோம். ரொம்ப கான்சென்ட்ரேஷன் ஃபுல் பவரா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங் சார். அப்புறம் நான் பேஷண்ட்ஸ் வந்து இப்போ பார்க்குறோம்னா ஒரு 10 பேஷண்ட் பார்த்தோம்னா யாருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தேன், இன்ஜெக்ஷன் என்ன போட்டோம், இவங்களுக்கு என்ன பண்ணோம் அப்படின்றது கொஞ்சம் எனக்கு கன்ஃபியூஷனாகவே இருக்குங்க சார் இடையில. இவங்க கிளாஸ் அட்டன் பண்ணதுலேருந்து இவ்வளோக்கு நான் ஒரு 4-5 கிளாஸ் தான் இப்போ வரையும் நான் கேட்டிருக்கேங்க சார் ரெக்கார்டிங். எனக்கு இப்பயே வந்துங்க சார் நேற்று என்ன பேஷண்ட்டு எந்த ஊசி போட்டோம் எத்தனை மணிக்கு வந்தாங்க அது முதற்கொண்டு எனக்கு இப்போ மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரொம்ப நன்றிங்க சார். வெரி குட். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் சார் கௌதம் சார். கௌதம் சார் இதுல ஒன் டேக்அவே அப்படின்னா ரூட் மெமரி தான் சார். முதல்ல நாங்க படிக்கிறப்போ ஒரு 2 hours தொடர்ந்து படிச்சுட்டு இருப்போம் சார். இப்போ இங்க வந்தோடனே சங்கா இப்போ 40 minutes படிச்சுட்டு 10 minutes அப்படியே அதை ரூட் மெமரி பண்றப்ப நமக்கு கான்சென்ட்ரேஷனும் அதிகமாகுது, மெமரியும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார் ஸ்டடீஸ். இப்போ அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி டெஸ்ட்ஸ்லாம் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போலாம் நம்ம ரூட் மெமரி பண்றதுனால கொஞ்சம் நல்ல குட் மார்க்ஸ் இருக்கு. வெரி குட், சூப்பர். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நாள் எல்லாரும் இன்ட்ரோடக்ஷன்ல பேசணும். இன்னைக்கு பேசிக் லெவலோட லாஸ்ட் டேல உங்களோட இது சொல்லும்போது உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். அன்னைக்கு சும்மா அறிமுகப்படுத்துறோம். இன்னைக்கு அதுல இருந்து என்ன டேக் அவேன்றதையும் சொல்லும்போது உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் ரைஸ் இருக்கும். கமா நெக்ஸ்ட் யாருல பேசுறது இருக்கா? எல்லாரும் பேசியாச்சா? புவனேஸ்வரி சார் ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவிட்டி அதை கடந்து பாசிட்டிவ் அதை நோக்கி நம்ம போகணும். அப்பதான் நம்மளோட முன்னேற முடியும். அப்புறம் நம்மளுடைய மைண்ட் வந்து ஒரு நிலையா இருக்கணும். அதுக்கு என்னென்ன கான்சென்ட்ரேஷன் மெமரின்னு சொல்லி ஒவ்வொரு டெக்னிக் சொல்லி கொடுத்தீங்க. அதை நிச்சயம் ஃபாலோ பண்ணா நிச்சயம் நல்லபடியா ஜெயிக்கலாம் சார். வெரி குட், வெரி குட். ஓகே, அப்புறம் லிங்கேஸ்வரன், ஹேமநாத், யாரு? ஓகே, குட், பரவாயில்ல. எல்லாருக்குமே இன்று 21ஆம் நாள் நிறைவுக்கு வருகிறது. எல்லாருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், இன்னும் 3 நாள் கேப் இருக்கும். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே we are going to start advanced level. நான் எல்லாருக்குமே சொல்றேன், இந்த 3 daysல மேக்சிமம் நீங்க ட்ரை பண்ணுங்க. யாராவது எனக்கு ஃபுல் பேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் எனக்கு கால் பண்ணி பேசுங்க. இல்ல எந்த ஒரு இதா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க. ஆனா என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட் டு யூ ஆல், இங்க வந்திருக்கிற இந்த 30+ ட்ரை டு கம், அப்படியே வாங்க. எல்லாரையுமே வருக வருகன்னு வரவேற்கிறதுல பெருமை அடைகிறேன். கம்பல்சரி வரணும், பயன்பெறணும். சும்மா ஏதோ வந்தோம் இந்த கிளாஸ் அப்படின்றத நீங்க எத்தனையோ ஆன்லைன் கிளாஸஸ் எங்கேயோ எதையோ பார்க்கலாம். ஆனா நீங்க இங்க கொடுக்கறது ஃபுல் அண்ட் ஃபுல் டெடிகேட்டிவா இருக்கும், ஃபுல்லா அர்ப்பணிப்போட இருக்கும். ஏன் அப்படின்னா முழுக்க முழுக்க என்னுடைய ஓன், நான் அதை பயன்படுத்தி நானே கிரியேட் பண்ணது அதிகமா இருக்கும். நான் சொன்ன பாசி இதெல்லாம் நீங்க எந்த கூகுள்லயும் தேட முடியாது. இது மாதிரி பல விஷயங்களை நாம பல நாள் யோசிச்சு இதுக்கு இது ஈஸி, இதுக்கு இதுன்னு கொண்டு வந்திருப்பேன். அப்ப யாம் பெற்ற இன்பம் பெருக இம்மையர், அதுதான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச இன்னும் யாருக்காவது இந்த கிளாஸ் நான் இருந்தா நல்லா இருக்கும்னா அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க, என்னை கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. அடுத்த பேட்சுக்கு இப்போ இருந்தே அவங்கள ஆட் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் பேட்சுக்கு கொண்டு வரலாம். ஓகே, ஸோ உங்களுடைய வேலை இதை முழுமையா கத்துக்கிட்டு நீங்க பயன்பெறணும், டெவலப் ஆகணும். ஓகே, நன்றி, வாழ்க வளமுடன். மீண்டும் திங்கட்கிழமை நாம் சந்திப்போம் நம்முடைய அட்வான்ஸ் லெவல் ஃபர்ஸ்ட் டேல. அதுல மைண்ட் பத்தின எக்ஸ்ட்ரீம் டாபிக்
வாழ்க வளமுடன் சார். தேங்க்யூ சார் சார். வாழ்க வளமுடன் சார். நல்லா என்ஜாய் பண்ணோம் சார். ஓகே Thank you, sir. ஓகே ரைட் தேங்க்யூ சார்.